ரதியக்கா அடுப்படியில் இன்றைக்கி டிப்ஸு நம்பர் 76. இன்றைக்கி என்ன டிப்ஸுனால், நீங்கள் எந்த கீரை வாங்கினாலும் நம்ம அரைக்கீரை கட்டுலாம் பெருசு பெருசாக வளர்த்தியாக இருக்கும்பா. அதில் நிறைய தண்டு தான் நிறையா இருக்கும், கீரை கம்மியாக இருக்கும். அந்த கீரையை மட்டும் எடுத்து போட்டு நம்ம கடைஞ்சி தாளிச்சிடலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு தக்காளி போட்டு இந்த தண்டை வந்து நான் அக்கா எடுத்து வச்சுப்பேன். எடுத்து வச்சுட்டு அது கூட பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறது காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு தாளித்து தேங்காவும் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு சுற்றி போட்டு தாளித்து எடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி அக்கா அதான் பண்ணியிருக்கேன். தண்டு கீரை, முளைக்கீரை, சிறுகீரையில் உள்ள தண்டு, முருங்கைக்கீரை தண்டு எதுனாலும் சரி. முருங்கைக்கீரையில் தண்டு வந்து பிஞ்சாக உடையிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தண்டை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரையில். இன்றைக்கி அக்கா அந்த கூட்டு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நம்ம புளிக்குழம்பு, கருவாட்டு குழம்பு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி அக்கா வீட்டில் கருவாட்டு குழம்பு தான். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தண்டை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி அதை யூஸ் பண்ணி நல்ல ஹெல்த்தி, நம்ம உடம்புக்கு நல்ல ஃபைபர் நார் சத்து கிடச்சிரும். ட்ரை பண்ணி பார்த்து